ஹலோ கைஸ், ஸோ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேவரிக் 440 எக்ஸ்ட்ராருக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஹார்லே டேவிட்சன்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு செம்ம டார்க்கியான ஒரு மிஷின். அண்ட் ஹீரோவில் வந்து பார்த்திங்கன்னா மேவரிக் 440 அப்படிங்கிற நேமில் வந்து இந்த பைக் வரும். பட் இதே ஹார்லே டேவிட்சனில் X440ங்கிற பைக்கில் வந்து வரும். ஸோ வெரி டார்க்கியான ஒரு மிஷினுங்க. 2.5 lakh செக்மெண்ட்ஸில் தான் வந்து பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைக்கோட அவுட்லுக் எல்லாமே பார்க்குறப்ப இப்போ நான் வச்சிருக்க வேரியண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டு, ஃபுல் பிளாக் கலரு. அண்ட் எக்ஸ்ட்ராருக்குங்கிற மாதிரியே பைக்கோட செம்ம டார்க்கியான ஒரு மிஷின். பட் என்ன ஒரு ட்ராபேக்னால் இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு ஹார்லே டேவிட்சனோட அந்த வைப் இதில் இருக்குது. டயர்ஸ் கொஞ்சம் வந்து ஆஃப் ரோட் பேட்டர்ன் மாதிரி இருந்தது தான் இன்னுமே அந்த பிக்கப் பண்ண அந்த ரகட்னஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பைக்கோட அவுட்லுக்குன்னு பார்க்குறப்போ இந்த வண்டியோட இந்த வெர்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக்ஸ் தான் வந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வெர்ஷன்ஸில் வந்து அவங்க யூஎஸ்டி வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அண்ட் கன்சோலுமே இதில் நார்மல் கன்சோல் தாங்க இருக்கும். பட் இதுக்கப்புறம் வர வேரியண்ட், அதாவது 2025 மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வரும். நான் பைக் ஏறி உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு வெயிட்டான ஒரு வண்டி. சீரியஸ்லி உங்களுக்கு ஒரு கிளாசிக் பைக்ஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வெயிட் இருக்கும் வண்டியில். ஈவன் இதோட கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேசிக் கன்சோலாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்பீடோமீட்ரு அண்ட் டேக்கோமீட்ரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அண்டு ட்ரிப் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ரேஞ்ச் உங்களுக்கு வந்து வரும். தென் 10x10 நேவிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இந்த பைக்கோட அந்த டேங்க் பொறுத்த வரைக்கும் 13.5 லிட்டர் டேங்க்கு. உள்ளுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ் வரக்கூடிய பைக்கு தான். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு டார்க்கியான மிஷின். ஸோ ரோட்டில் வந்து ஓட்டி பார்த்துடலாம். ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த என்ஜின் வந்து லிட்டரலி உங்களுக்கு ஹார்லே டேவிட்சனோட அதே 440cc என்ஜின் தான். ஸோ மூவ் பண்ணிவிடுவோம். இந்த பைக் வந்து பேர் போனதுக்கு காரணமே டாப் எண்ட் கிடையாது, லோ எண்ட். லோ எண்ட் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. ஈவன் ஹார்லே டேவிட்சனோட அதே எக்ஸாக்ட் அந்த என்ஜின் ஸ்பெக்ஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு லிட்டரலி ரெண்டுக்குமே சேம் தான். அதே தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷன் வந்து இதோட இந்த மந்தோட எண்டுங்க. நீங்கள் டிசம்பர் எடுக்கிறீங்கன்னா இந்த கன்சோல் அந்த மாடலை இதோட எண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு வேறு ஒரு பைக்கு தான் வந்து வரும். என்ஃபீல்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீட்டாக இருக்கும். இது வேறு மாதிரி. நல்ல சவுண்டு வருதுங்க. கிட்டு 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 நல்ல வெயிட் இருக்கு வண்டியில். ஓகே, பிரேக்கிங் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஈவன் தேர்ட் கியர் கூட நான் லோ ஸ்பீட்ஸில், அதாவது கிளச்சை ஃபுல்லாக நான் ரிலீஸ் பண்ணி இங்கேருந்து நகர முடியுது. இது செம்ம. ஏன்னா 36 Nm ஆஃப் டார்க் இன் 4000 RPM. அதுதான் இந்த வண்டியோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு. கிட்டத்தட்ட 36 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இன் 4000 RPM. ஸோ 4000 RPMக்குள்ளாரே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஃபுல் டார்க்குமே இருக்கும். செம்ம ஃபன் டு ரைட் பைக்குங்க இது. சீரியஸ்லி ஆஹா, செம்ம சேராக இருக்குது. ஓகே, என்னென்னா ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸுக்கு நமக்கு பைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஆஃப் ரோட் சூட்டபிலிட்டிலாம் கிடையாது. ஏன்னா என்ஜின் பவரை பற்றி சொல்லலை, என்ஜின் செம்ம. ஆனால் பைக்கோட சஸ்பென்ஷன்ஸும் டயர்ஸும் வந்து உங்களுக்கு ஆஃப் ரோட்ஸ்க்கு வந்துட்டு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் என்ஜின் செம்ம தம்புங்க. சீரியஸ்லி தேர்ட் கியரில் இருங்க. இப்போ ஒரு ஆட்டோ வருதா, தேர்ட் கியரில் நிற்கிறேன். நின்றுட்டு அப்படியே எடுக்கலாம் வண்டியை.
தெரியுதா? ஆஃபே ஆகாமல் அந்த டார்க்கை வந்து அது தேர்ட் கியர்லேருந்து ரிலீஸ் பண்ணுது. செம்ம பைக்குங்க, சீரியஸ்லி ஒர்த்து வருமா, ஒர்த்துங்கிற மாதிரி தான், வேற மாதிரி. ஓகே, நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ யா, டர்ன் பண்ணி ரோட்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ரோட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. கீர்லாம் செம்ம ஹார்டு, நான் அதை வேணா சொல்கிறேன். சீரியஸ்லி ரொம்ப வருஷமாக ஒரு ஹார்லே டேவிட்சன் பைக்லாம் ஓட்டினதே கிடையாது என் வாழ்க்கையில் இது வரைக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு பைக் ஹார்லே டேவிட்சன் என்ஜினை யூஸ் பண்ணுறது. இதுவுமே ஹார்லே டேவிட்சன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மேவரிக் 440, பட் இதோட என்ஜின் அண்ட் கோர் இது எல்லாமே வந்து ஹார்லே டேவிட்சனை இன்ஸ்பயர் பண்ண ஒரு டிசைன். ப்ளஸ் ஹார்லே டேவிட்சனில் இருக்கிற அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த வண்டியிலுமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நேம் மட்டும்தான், நேம் அண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து இது கம்மி. பட் அந்த என்ஜினை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஹார்லேயில் இருக்க அந்த 440 என்ஜின் அதே தான். ஹீரோ அண்ட் ஹார்லேயில் டைப் ஆன ஒரு என்ஜின். நீங்கள் கீரை வந்து டவுன் பண்ணணுங்கிற அவசியம் இந்த பைக்கில் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 36 Nm ஆஃப் டார்க்கு வந்து உங்களுக்கு 4000 RPMலேயே இந்த பைக் வந்து டெலிவர் பண்ணுது. அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் இஸ் ஷாக்கிங்கான ஒன்று, 2.5 lakhs. நீங்கள் ஒரு கிளாசிக் வாங்குகிற ரேட்டில் இந்த பைக் நீங்கள் வாங்கிடலாம். பட் ஈவன் பெட்டர் தென் கிளாசிக். ஏன்னா உங்களுக்கு கிளாசிக் வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு 20 bhp 30 Nm ஆஃப் டார்க், ஒரு அந்த செக்மெண்ட்டு தாங்க இது. ஆனால் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 36 Nm ஆஃப் டார்க், 26 bhp. ஸோ பவர் அண்ட் டார்க் விஷயங்களில் பார்க்குறப்போ உங்களுக்கு அதாவது கிளாசிக்ஸ் அண்ட் இதோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இந்த வண்டி வந்து வே மோர் தென் தட். சவுண்டு கேட்குதா? நல்ல சவுண்டுங்க, சீரியஸ்லி. எக்ஸாஸ்டில் அந்த குடு 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 குடுன்னு அந்த சவுண்டு நல்லா கேட்குது எனக்கு. பட் ஆனால் எல்லா கியர்ஸ்லையுமே, அதாவது ஈவன் நீங்கள் டாப் கியர் இருந்தால் கூட அந்த கியர்லேருந்து கூட நீங்கள் அப்படியே த்ராட்டில் கொடுத்து மேனுவர் பண்ணலாம். கியர் ஷிஃப்டிங் வந்து டவுன் பண்ணணுங்கிற அந்த ஒரு கேட்டகரி இதில் தேவையே இல்லை, நெசசரியே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். சீட்ஸ் பெட்டராக நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டிஃபர் சைடாக இருக்க மாதிரி தோணுது. சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. மற்றபடி பைக்கோட ரன்னிங் அந்த ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆசமாக இருக்குது பைக்கு. அதை வந்து நெக்லிஜெக்டே பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயம் வந்து சூப்பர் பைக்கில். பட் நமக்கு அந்த விஷயங்கள் லைக் ஓட்டுறதுக்கு அந்த ஒரு ஃபீல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் இதில் வந்து யூஎஸ்டி கூட கிடையாது, டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து வெறும் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். டயர்ஸோட கேட்டகரிஸ் பார்க்குறப்போ ரியரில் 140 அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 110. ஸோ டயர்ஸ் ஓகே, ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. 450cc ஆல்மோஸ்ட்டு. ஸோ பவர் 27 bhp at 6500 RPM. அண்டு டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 Nm ஆஃப் டார்க் அட் 4000 RPM. ஸோ ஏன் ஆர்பிஎம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பைக் வந்து லோ ஆர்பிஎம் பைக், 8000 RPM தான் பைக்கோட செக்மெண்ட்டே. வெரி டார்க்கியான மிஷின், உங்களுக்கு ஸ்பீட் அந்த அளவுக்கு இருக்காது, பட் டார்க். இப்போ நான் இந்த வண்டியை முந்தணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் எந்த கியரில் இருக்கேன்னா எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஐ ஓப்பன் த த்ராட்டில் நான் போகலாம், வண்டியை வந்து முந்திடலாம், அந்த மாதிரி தான். ஸோ அந்த செக்மெண்ட்டில் சூப்பர், அதுதான் செம்ம விஷயம். மைலேஜ் உங்களுக்கு ஒரு 33 ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் வந்து 2.5 லட்ச ரூபாங்க. ஸோ 2.5 lakhs ஒன்லி. ஒரு 450cc பைக் 2.5 lakhs ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான். இதுக்கு ஜஸ்ட் நேம் மட்டும் தான் நமக்கு வந்து மேவரிக் 440 அண்ட் பிராண்டிங் வந்து ஹீரோலேருந்து வரும். மற்றபடி உங்களுக்கு பைக்கோட ஃபுல் செக்மெண்ட்ஸ் உள்ளே இருக்க எலக்ட்ரானிக்ஸ், இதோட கம்பானன்ட்ஸ், இதோட என்ஜினோட எல்லா ஸ்பெக்ஸுமே நமக்கு வந்து ஹார்லே டேவிட்சன் 440யோட இன்ஸ்பயர் ஆகிடலாம். அந்த ஹார்லே டேவிட்சன் பைக்கில் இருக்க அதே எக்ஸாக்ட் என்ஜின் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஒரே டைப் தான். ஸோ இதில் எந்த மாற்றங்களும் இல்லை, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அட்டென்ஷன் கிராபிங் தான். ஸோ
சுவிட்சஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் இது வந்து டிஎஃப்டி கிடையாது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வண்டி வந்து டிஎஃப்டி வெர்ஷன் வந்து வரப்போகுதுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் மேபி மார்ச்சோட பிகினிங் ஆர் இந்த மந்தோட எண்ட்லேயே நீங்கள் டிஎஃப்டி வந்து எதிர்பார்க்கலாம். டிஎஃப்டி இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு கேட்டால். ஏன்னா அதுதான் ஹார்லே டேவிட்சன்லேயும் இருக்குது. இப்போ இந்த வண்டியில் யூஎஸ்டி ஃப்ரண்ட்டில் வரப்போகுது, அப்டேட்ஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மிஷின் யூஎஸ்டி அண்ட் அது கொடுத்துருந்தா இந்த ப்ரைஸ்க்கு ஓகே ரீசனபுளாக இருக்கும். பாருங்க பவர் தாயா, பா சாமி என்ன பவருங்க, சீரியஸ்லி பிரிச்சுட்டு போதுங்க பைக்கு. இவ்வளோ அட்டகாசமான ஒரு பவராக இருக்குது. ஸோ 6th கியர் ஆல்மோஸ்ட் 2000 RPM மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஹை ரேவ் RPM மிஷின். ஸோ உங்களுக்கு அந்த லோ ஸ்பீட்ஸ்லேயுமே ஹை RPMல பைக் ரன் ஆகும். ஸோ அது நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பர். அண்ட் நல்ல ஒரு நல்ல ரெவான மிஷினை ஓட்டுற அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. ரீசன் நிஜமாக நல்லா இருக்குது. ஏன்னா அது ஒரு ஃபீல் குட். எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டாலிங் இஷ்யூ இல்லை. 6th கியர்லேருந்து நான் டாப் கியரில் ஓட்டிகிட்ருக்கேன். பட் அந்த ஒரு இஷ்யூவாக மேக்ஸிமம் பைக்கில் எங்கேயுமே தெரியலைங்க எனக்கு. நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ யா, ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸுக்கு பைக் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். ஏன்னா இது ஒரு ஹைவே டூரர் அண்ட் ஒரு லாங் க்ரூசர் செக்மெண்ட்டில் இந்த வண்டி வந்து வரும். ஜஸ்ட் அப்படியே நம்ம ஹைவே போயிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க. சீட் கம்ஃபர்ட் ரொம்ப குஷனியாலாம் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது சீட்டு. பட் இருந்தாலும் உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா மேனேஜபுளாக இருக்குது. அட் த சேம் டைம் பைக்கோட அந்த டயர்ஸுமே வந்து நமக்கு நிறையா சப்போர்ட்டிவாக இருக்கும். இது நல்லா வெயிட்டான ஒரு பைக் தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 kgs, அந்த 180 kgsக்கு எபோவ் தான் அந்த வெயிட் வரதுனால ரொம்ப சாலிடாக இருக்குது ரோட்டில். வண்டி ஓட்டுறதுக்குமே பயங்கர சாலிடாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த அடிக்கிற காற்றுலாம் வண்டி நகர்ற மாதிரி எனக்கு தெரியல. யா, ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோ ஹைவே வந்துட்டாச்சு. கொஞ்சம் அப்படியே வண்டி அழுத்தி பார்ப்போம் எவ்வளோ வேகம் போகுதுன்ட்டு. ஒரு வீடியோ வந்து நம்ம மென் பண்ணிக்கலாம். பின்னாடி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுதுங்க சீரியஸ்லி. பின்னாடி பிரேக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் தான். வா, அந்த RPM லிமிட்டரை தட்டும் போது நல்ல வைப்ரேஷன் இருக்குது வண்டியில். ஒரு நல்ல ரிலாக்ஸான ஒரு க்ரூசர் பைக் வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக்கை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு செம்மையாக இருக்குது. அண்டு டூயல் சேனல் ஏபிஎஸ்ங்கிறனால உங்களுக்கு பிரேக்ஸோட எஃபெக்டிவ் நல்லா இருக்கும். மேபி இந்த வெர்ஷனுக்கு ஒரு மல்டி பர்பஸ் டயர் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோங்கிறது என்னோட ஒரு தாட்டு. ஏன்னா இதில் வந்து ஒரு சாஃப்ட் பேட்டன் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹார்டான பேட்டன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ யா, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஹார்லே டேவிட்சன் எனக்கு ஓட்ட வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பைக் வந்து ஓட்டி பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேபி இந்த வெர்ஷனே வந்து இன்னும் யூஎஸ்டி ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வரப்போகுது அப்கமிங் வெர்ஷன்ஸில். ப்ரைஸில் பெருசாக மாற்றங்கள் இருக்காது, இதே ப்ரைஸ் தான் வந்து வரும். ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2.5 lakh செக்மெண்ட்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் பைக் ஒரு மாதிரி ஒர்த்தியான ஒரு பைக்கு தான். ஸோ யா, உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து நிறையா பைக்ஸாக ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 13.5 liters டேங்க் தான், மெட்டல் டேங்க்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா நமக்கு முன்னாலுமே நல்ல டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அந்த பைக்கில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ யா, இவ்வளோ தாங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி மோட்டிவேட்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து 50,000 வந்திருக்காது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.